ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிஸ்டமேட்டிக் தியாலஜியினுடைய வேதாகம மானிடவியல் வகுப்புக்கு உங்கள் யாவரையும் மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வகுப்பு இதுவரைக்கும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை தந்திருக்கிறது என்பதை கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். முடியுமாக வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். வழக்கம் போல 2 வேத வசனங்களை வாசித்து நாம் செய்திக்குள்ளாக போகலாம். முதல் வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறதான அத்தனை சத்தியங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வாராக. அடுத்த வசனம் எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் கற்றுக்கொள்கிற எல்லா காரியங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து அது பூர்வ பாதையில் தான் உங்களை நடத்துகிறதா என்பதை நீங்களே கேட்டு தெளிந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து பூர்வ பாதைகளை நடப்பதற்கு நீங்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். எப்பொழுதுமே இந்த 2 வசனங்களை நாம் சொல்லுகிறோம். கருத்தாய் கேட்டு அதன்படி நடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. 2 முக்கியமான நிலைகளிலிருந்து வேதாகமத்தினுடைய அடிப்படை சத்தியங்களான வேதாகம மானிடவியல் வகுப்பை நாம் பார்த்து வருகிறோம். ஒன்று கிரேஷியோ எக்ஸ் நிகைலோ, இன்னொன்று கிரேஷியோ எக்ஸ் மட்டீரியா. இந்த 2 பிரிவுகளை வைத்து நாம் அத்தனை வகுப்புகளையும் நாம் தயார் செய்திருக்கிறோம். இந்த 2 விஷயங்களை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் மற்ற எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்ள முடியும். எனவே வகுப்புகளை திரும்ப திரும்ப பாருங்கள். புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. போன முறை பானா என்கிறதான வகுப்பை நாம் பார்த்தோம். கிரேஷியோ எக்ஸ் மட்டீரியா என்கிறதான அந்த தலைப்பில் அதற்கு கட்டமைப்பு பில்டு என்பதாக பார்த்தோம். அதுக்குள்ள நிறைய விஷயங்களை ஒரு மணி நேரத்திற்குள்ளாக நாம் பார்த்தோம். ஸோ அவைகளெல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வகுப்பு பஜார் என்பதாக போன முறை நான் சொல்லியிருந்தேன். பஜார் அதாவது மண்ணான சரீரம், மாம்ச சரீரம். இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு கூட. நன்றாய் நீங்கள் கவனித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒன்று. பஜார் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதான அந்த மண்ணான சரீரத்தை குறித்ததான சில முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உங்களை தயார்படுத்தும் வகையாக சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்லித்தரப் போகிறேன். அதை கூர்ந்து கவனியுங்கள். இந்த படத்துல ருவாக், நெஃபேஸ், கெவியா ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற ஆவி ஆத்மா சரீரத்தை நான் போட்டிருக்கிறேன். ஆவி பக்கத்துல தேவனும் கெவியா பக்கத்துல உலகமும் போட்டிருக்கேன். கீழே ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்தபடி ஆவியினுடைய அந்த பங்களிப்பு என்ன? தேவனை அறியும் உணர்வு. ஆத்மா என்ன? அது தன்னை அறியும் உணர்வு. கெவியா என்ன? உலகை அறியும் உணர்வு என்பதாக ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். இந்த பிக்சர்ல எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டா ஆத்மா தான் இல்லையா? ஆத்மா என்பது விலையேறப்பட்டது. இந்த ஆத்மாக்காக ஒரு கெவியாவும் ஒரு ஆவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மா தன்னை ஆவியாலும் இந்த கெவியாவாலும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் சித்தமுமா இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன். இந்த ஆத்மா ரூவாக்கை வைத்து, அதாவது ஆவியை வைத்து தேவனை அறியும் உணர்வை பெற்று தேவனை அது அறிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் திரும்பி வருவதற்கு தேவன் கொடுத்த ஆவியை இது பயன்படுத்த வேண்டும். இந்த பக்கம் உலகினை அறியும் அறிவிற்கு அதுக்கு கெவியா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிற மாம்ச சரீரத்தோடு இந்த உலகத்தை ஆண்டு பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். அதன் மூலமாக தன்னுடைய குணாதிசயங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆத்மா என்பது அது குணாதிசயங்களுக்கான இடம். அதுலதான் அன்பு, பண்பு, பாசம், கோபம், விரக்தி எல்லாமே எதுல தான் இருக்குன்னா இந்த ஆத்மால தான் இருக்கு. பாவம் எல்லாமே இந்த ஆத்மாவில தான் தொடர்புடையதா இருக்கிறது. ஆத்மா என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அந்த ஆத்மாவுக்காக தான் இந்த ஆவியும் இந்த சரீரமும் கெவியாவும் இருக்கிறது. தேவன் விதமாக சிருஷ்டித்திருக்கிறார். இது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இதுல முக்கியமானது என்ன? ஆத்மா. ஆத்மா ரட்சிப்பு மிக மிக விலையேறப்பட்டது என்று வேதவசனத்தில் வாசிக்கிறோம். ஆத்மாக்காகத்தான் இந்த டிசைனை ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். ரொம்ப கவனமா கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆத்மா தான் மிக மிக முக்கியமானது. மறுபடியும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அப்படியே அடுத்து இன்னொரு படத்துக்கு நம்ம போனோம்னா ஐம்புலன்கள் என்று சொல்லுகிறோம். ஐம்புலன்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 5 சென்சஸ். இந்த ஐம்புலன்களை வைத்துதான் நம்முடைய ஆத்மா செயல்படுகிறது. அதை வைத்துதான். இந்த ஐம்புலன்கள் எங்க இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா கெவியாவிலையும் ரூவாக்குலையும் இருக்கு. நல்லா கவனமா கேட்கணும். கெவியாவிலையும்
ரூவாக்கிலையும் இருக்கு. ஸோ உங்களுக்காக அப்படியே ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கேன். மாம்சத்திற்குரிய உலகத்தை பார்ப்பதற்கு, அதை உணர்வதற்கு, அனுபவிப்பதற்கு, கேட்பதற்கு ஐம்புலன்கள் கெவியாவுக்கு தேவை. ஆவிக்குரிய உலகம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, பரலோகம், ஆவிக்குரிய உலகம் சார்ந்தவைகளை பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, உணர்வதற்கு ரூவாக் தேவை, மனித ஆவி தேவை. நல்ல கவனமா கேட்டுக்கணும். அப்போ இங்க 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது, கெவியாவும் ரூவாக்கும். இது 2க்கும் முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, ஐம்புலன்கள் இருக்கிறது. 5 புலன்கள் இருக்குது, 5 சென்சஸ் இருக்குது. நல்ல கவனமா கேட்கணும். ஐம்புலன்கள் கெவியாவுக்கும் ரூவாக்கும், அதாவது மகிமையின் சரீரத்திற்கும் மனித ஆவிக்கும் இருக்கிறது. இதற்கான நோக்கம் என்ன என்பதை ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் தெரிந்திருக்கும், நிறைய வகுப்புகள் எல்லாம் கற்றுக்கொண்டிருப்பீங்க. பல வருட கிறிஸ்தவ அனுபவத்தின் மூலமாக பல விஷயங்களை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். எல்லாவற்றையும் தொகுத்து அப்படியே சிந்தனையில் கொண்டு வந்து கவனமாய் கேளுங்க. இந்த ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் உங்களுக்கு இந்த படத்தை அப்படி போட்டிருக்கேன். உங்களுடைய வலதுபுறம் ரூவாக்கு இருக்கு, ஆவி இருக்கு. பார்த்தல், நுகர்தல், கேட்டல், சுவைத்தல், உணர்தல், ஐம்புலன்கள். சீயிங், ஸ்மெல்லிங், ஹியரிங், டேஸ்டிங், ஃபீலிங், ஐம்புலன்கள் இந்த ஆவியில் இருக்கிறது. அதே போல கெவியாவில் பார்த்தல், நுகர்தல், கேட்டல், சுவைத்தல், உணர்தல் என்கிறதான ஐம்புலன்கள் இருக்கிறது. நல்ல கவனமா மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஐம்புலன்கள் ரூவாக்குலயும் இருக்கு, கெவியாவிலையும் இருக்கு. நடுவில் ஆத்துமா இருக்கு. இந்த ஆத்துமாக்காக தான் இந்த பக்கம் ஆவியில 5 அந்த புலன்கள் இருக்குது, 5 சென்சஸ் இருக்கு. அதே போல இந்த பக்கம் ஆத்துமாக்காக தான் கெவியாவில் 5 புலன்கள் இருக்கிறது. நல்ல கவனமா மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ மறுபடியும் உங்களுக்காக இன்னொரு படம் போடுறேன். ரூவாக். ரூவாக்கு பார்வை இருக்கு, நுகர்வு இருக்கு, கேள்வி இருக்கு, சுவை இருக்கு, தொடு உணர்வு இருக்கு. இது எல்லாமே பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த விஷயங்கள், அதாவது ஆவிக்குரிய மண்டலங்களுக்கு அடுத்த விஷயங்களாக அது இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்துல அது பார்க்க முடியும், தேவனோடு அது பேச முடியும், தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். அதே போல பிசாசின் உலகத்தை அது உணர்ந்து கொள்ள முடியும், பார்க்க முடியும். இதெல்லாம் ஆவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிஃப்ட். தேவன் ஆவிக்கு கொடுத்திருக்கிறதான 5 ஐம்புலன்கள், 5 புலன்கள். ஆவிக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற 5 புலன்கள். அதே போல கெவியாவுக்கு பார்த்தோம், 5 புலன்கள் இருக்கு. இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் வந்து தேவதூதர்களை பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது, அதே போல நான் வந்து ஒரு பரலோக தரிசனத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லது பிசாசை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவது. பிசாசை பார்த்தேன்னு சொல்லும் போது எங்க பார்த்திருப்பாங்க, எதுல பார்த்திருப்பாங்க, மாம்ச கண்ணிலியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது ஆவிக்குரிய மண்டலத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். வெளிப்படுத்த விசேஷத்துல யோவான் எழுதும் பொழுது நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு. ஆவிக்குள்ளான பொழுது பரலோக தரிசனங்களையும், தூதர்களையும், வருங்கால திட்டங்களையும் எல்லாவற்றையும் அவருடைய ஆவியிலிருந்து அவர் பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது, உணர முடிகிறது. ஐம்புலன்களும் ஆவியில் செயல்படுவதை வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு வெளிப்படுத்தினப்பட்டதான அந்த காரியங்கள் மூலியமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆவிக்குள்ளானேன் என்பதான அந்த வசனத்தின் மூலமாக. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலும் தன் நிருபத்தில் ஆவிக்குள்ளான பொழுது அவன் பரலோக தரிசனத்தை பார்த்ததை, 3ஆம் வானம் வரைக்கும் சென்றதை குறித்ததான செய்தி அங்கே எழுதி வைத்திருப்பார். இது ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கக்கூடிய, மனித ஆவியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஐம்புலன்கள் இந்த ஆவிக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்தது கெவியாவில் பார்வை, நுகர்வு, கேள்வி, சுவை, தொடு உணர்வு, இந்த 5 புலன்களும் இருக்கிறது அப்படின்னு சொன்ன இந்த கெவியா மாம்ச சரீரத்தோடு இணைந்திருக்கபடினாலே கண்கள் மூலமாக பார்க்கிறது, மூக்கு மூலமாக நுகர்கிறது, காதுகள் மூலமாக கேட்கிறது, நாக்கு மூலமாக சுவையை உணர்கிறது, தோல் மூலமாக தொடு உணர்வை அடைகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இந்த கெவியா தன்னுடைய ஐம்புலன்களை பயன்படுத்துகிறது, செயல்படுத்துகிறது அப்படின்னா, மாம்சத்துல இருக்கிற இந்த பஜார்ல இருக்கிற மண்ணான சரீரத்தில் இருக்கிற கண்கள், மூக்கு, காதுகள், நாக்கு, தோல் வழியாக தன்னுடைய ஐம்புலன்களை அது செயல்படுத்துகிறது. ஆவிக்குரிய உலகத்தில் செயல்படுத்துவதற்கு ஆவி போதுமானது. அந்த ஆவிக்குள்ள இருக்கிறதான ஐம்புலன்கள் அது போதுமானதாக இருக்கிறது. அதே போல ஐம்புலன்களை
செயல்படுத்துவதற்கு இந்த கெவியாவிற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் சரீரம், மண்ணான சரீரம் தன்னுடைய ஐம்புலன்களை அதன் மூலமாக செயல்படுத்துகிறது. நல்ல கவனமா மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் தேவன் சிருஷ்டித்ததான அற்புதமான தெய்வ திட்டமாக அது இருக்கிறது. கவனமாய் கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்து அப்படியே இந்த பசாரை குறித்து சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். பசார் அப்படின்னும் பொழுது சரீரம் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 21:27, யாத்திராகமம் 30:22 சொல்லியிருக்கோம். மாம்சம் அப்படின்னு சொல்லி யோவேல் 2:28, ஆதியாகமம் 2:24 சொல்லியிருக்கோம். சும்மா 2 வசனம் போட்டிருக்கேன். மற்ற வசனங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், நிறைய எழுதி வைத்துக் கொள்ளணும். சரியா? பசார் அப்படின்னும் பொழுது சரீரம் என்றும் மாம்சம் என்றும் தமிழ் மொழி வேதாகமத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பசார். இதுலதான் இந்த 5 புலன்கள் இருக்கிறது. அது முக்கியமான ஒரு பங்கு அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாம்ச சரீரத்துல ஐம்புலன்களை செயல்படுத்துவதற்கான சென்சரி ஆர்கன்ஸ் இருக்கிறது. கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, தோல் இருக்கிறது. சென்சரி ஆர்கன்ஸ் இருக்கிறது. ஐம்புலன்களை செயல்படுத்துவதற்கு ஆர்கன்ஸ் சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவயவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரிந்து கொண்டால் போதும். இந்த பசார் என்கிறதான இந்த மண்ணான சரீரம் சயின்டிபிக்கா சொல்லணும்னா அதுல பார்க்கும் பொழுது 65% ஆக்சிஜனும் 18.5% இல்லைன்னா 19% கார்பனும், ஹைட்ரஜன் 9.5 இருந்து 10%, அதே போல நைட்ரஜன் 3.3 இருந்து 3.3% வரைக்கும் ஒரு மனித உடல்ல இருக்கிறது. இந்த 4 முக்கியமான எலிமெண்ட்ஸ், 4 முக்கியமான அந்த எலிமெண்ட்ஸ் சரீர அவயங்கள் முழுதுமாக இருக்கிறது. இந்த எலிமெண்ட்ஸ் மூலமாகத்தான் இந்த சரீரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அத்தனை எலிமெண்ட்ஸுமே மண்ணிலிருந்து வந்தது தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்பர், கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம், இந்த அத்தனை விஷயமும் மண்ணிலையும் இருக்கு, மனுஷ சரீரத்திலையும் இருக்கு. கவனிக்க வேண்டிய விஷயம். கீ எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா முக்கியமான தனிமங்கள். இந்த தனிமங்கள் மனித சரீரத்திலையும் இருக்கு, மண்ணிலையும் அப்படியே இருக்கு. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்பர், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், 9 இந்த தனிமங்கள் மனித சரீரத்திலும் இருக்கிறது, மண்ணிலும் அப்படியே இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, மண்ணிலும் மனிதிலும் காணப்படும் தாது பொருட்கள்ல ஒரு 102 இங்க போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 102 மனுஷனிலையும் மண்ணிலையும் மிக சாதாரணமாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். இந்த 3 விதமா பிரிக்கலாம். நம்ம ஏற்கனவே முன்னால போட்டிருந்தோம் இல்லையா, மேஜர் எலிமெண்ட்ஸ், லெசர் எலிமெண்ட்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்னு 3 விதமா பிரிப்போம். இந்த மேஜர் எலிமெண்ட்ன்றது முக்கியமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ். இது ரொம்ப ரொம்ப ஒரு சரீரத்துக்கு தேவையானது. அடுத்தது லெசர் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். சல்பர், பொட்டாசியம், சோடியம், குளோரின், மெக்னீசியம், அதே போல அயன், இரும்பு, இதெல்லாம் கொஞ்சம் அளவுல இருக்கும். ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சமா இருக்கக்கூடிய ட்ரேஸ் எலிமெண்ட், தேடி பார்த்து கண்டுபிடிக்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் இந்த 102ல நம்ம பார்க்க முடியும். 102 தாது பொருட்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஸோ மண்ணில் என்ன இருக்கோ அதுதான் மனுஷன்கிட்ட இருக்கு. மண்ணில இருந்து மனுஷன் வந்தா என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய ஆதாரம். இந்த ஆதாரம் எதற்கு அப்படின்னு சொன்னா, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த சரீரம் மண்ணுக்கே திரும்பி விடும் என்பதை புரிந்து கொள்வதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு. மண்ணுக்குள்ள மிருக ஜீவன்கள் நடமாறுகின்றன, மண்ணிலிருந்து செடி கொடிகள் மேலே வருகிறது. ஏனென்றால் அதற்குள்ள உயிர்ப்பிக்கிற தன்மை இருக்கிறது. அதே போல நம்முடைய சரீரத்திலையும் ஒவ்வொரு செல்லையும் புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. ஒரு 10 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கும். 10 ட்ரில்லியன் செல்கள் நம்முடைய சரீரத்தில் மினிமம் இருக்கும். அத்தனையும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி மண் எல்லாத்தையும் முளைப்பித்து கொண்டே இருக்கிறது போல சரீரத்திற்கும் எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த பக்குவமும் அந்த பவர் இதுக்குள்ள இருக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த மண்ணான சரீரம் அழிந்து போகும் சரீரம். நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, சரீரம் அழியுமா அழியாதா, நம்ம பரலோகம் போகும்போது மண்ணான சரீரத்தான் போவோமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு. பரலோகம் அப்படின்னாலே நமக்கு என்னன்னே தெரியாது இல்லையா. பரலோகம் அப்படின்றது புதியவான புதிய பூமி, நமக்காக உருவாக்க போகிற புதியவான புதிய பூமியில தான் நம்ம போய் இருக்க போறோம். அது நமக்கு பரலோகம். இந்த லோகத்தை விட்டு வேற லோகத்துக்கு போன பரலோகம். ஆதியாகமம் 1:1 வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தாருன்னு தான் ஒரிஜினலா இருக்கும். தமிழ்ல வானத்தையும் பூமியும் போட்டிருப்பாங்க, இங்கிலீஷ்ல ஹெவன்ஸ் அண்ட் எர்த்ன்னு போட்டிருப்பாங்க. ஹெவன்ஸ் அப்படின்னு சொன்னா
பரலோகங்கள். அதுக்கு சரியான பதம் தமிழில் இல்ல, அதனால பரலோகங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. பரலோகங்கள்னா அந்நிய உலகங்கள். அவன் ஒரு பரதேசி அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற தேசத்தை சேர்ந்தவன் அர்த்தம் இல்லையா? அதே போல பரதேசி இங்க வந்திருக்கிறான் அப்படின்னா வேற தேசத்துல இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம், பரதேசம். அப்போ பரலோகம்ன்றது வேறு லோகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுல எத்தனை லோகங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது 3வது வானம், 3வது லோகத்து வரைக்கும் அவர் போயிருக்கிறாரு. ஸோ 7 லோகங்கள் இருக்கு, 10 லோகங்கள் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கு. அதெல்லாம் வருங்கால வகுப்புகளை நம்ம பார்க்கலாம். ஆனா உன்னதத்துல தேவன் இருக்கிறார், அந்த உலகம் வேறு. அவர் உன்னதங்களிலே வடபுற சீயோனிலே வீற்றிருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். அந்த இடத்துல யாருமே ஏறி இறங்கினதில்லை. பரலோகத்திற்கு ஏறி இறங்கினவன் யார் அப்படின்னா மனுஷகுமாரனை இல்லாமல் வேறு ஒருவனும் ஏறி இறங்கவில்லை என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ வேறு உலகங்களுக்கு மற்றவர்கள் சென்று இருக்கலாம், ஆனால் தேவன் இருக்க உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர யாரும் ஏறி இறங்கவில்லை என்று இயேசு கிறிஸ்துவை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அது நமக்கு இன்னைக்கு டாபிக் இல்லை, அதை குறித்து நம்ம பேச போல. ஆனா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இயேசு கிறிஸ்து மாத்திரமே அந்த லோகத்திற்கு, தேவன் இருக்கிற சிங்காசனம் இருக்கிற, தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற லோகத்திற்கு ஏறி இறங்கினவர் அவர் மாத்திரமே. மற்றவர்கள்லாம் மற்ற லோகங்களுக்கு சென்றிருக்கிறாங்க. பரதீசாக இருக்கட்டும், அதே போல எலியா சுழல் காற்றில் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் போது அவன் ஒரு லோகத்திற்கு சென்றிருக்கான். அதை குறித்து நான் பேச வரவில்லை, தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா இந்த கெவியா பத்தி பார்க்கணும், அதே போல பசாரை பத்தி பார்க்கணும் பொழுது, பசார் அழிந்து போகும் சரீரம். இந்த பசார் பூமியில இருப்பதற்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அதனாலதான் ஆதியாகமம் 3:19 சொல்லும் பொழுது, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். அடுத்தது சங்கீதம் 146:4, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அவன் தன் மண்ணுக்கு அப்படின்னா அவன் தன்னுடைய மண்ணுக்கு திரும்புவானா, இந்த மண்ணுக்கு அவன் திரும்பிடுவான் அப்படின்னு கிளியரா சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கலாம். அதுபோல பிரசங்கி 12:7, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்தை தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததுக்கு முன்பு அவரை உன் வாழ்வு பிரயாதத்தில் நினை அப்படின்னு இருக்கு. ரொம்ப அழகா இங்கே சொல்லியிருக்கு. விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பிடுமாம். அப்போ இந்த மண்ணான சரீரம் மறுபடியும் பூமிக்கு திரும்பிடும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. அதே போல 2 பேதுரு 3:7 இந்த மண்ணை பத்தி சொல்லும் பொழுது, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த பூமி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த மண்ணு அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணிலிருந்து நாம் ஒரு சரீரத்தை பெற்றோம். இந்த மண்ணான சரீரத்தை இந்த மண்ணிலேயே விட்டு விட்டு போகிறோம். இந்த மண்ணான சரீரத்திலிருந்து நாம் பரலோகத்திற்கு போக போவதில்லை. மகிமையின் சரீரத்திலே நாம் பரலோகத்திற்கு போக போகிறோம். இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்ப போகிறது. இந்த மண் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப கிளியரா மறுபடியும், இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்பிடும், இந்த மண்ணு அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த மண்ணு மறுபடியும் மண்ணுக்கே போயிடும். நான் சரீரத்தை பத்தி பேசுறேன். அந்த மண்ணு அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது அக்கினியிலே அது எரிந்து கொண்டிருக்கும் அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். அழிந்து போகும் சரீரத்தினுடைய நிலைமை அதுதான். இந்த சரீரத்தை எங்கிருந்து பெற்றோமோ அங்கேயே விட்டு விட போகிறோம். அது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது கெவியா. கெவியா அழிவில்லாத சரீரம். இந்த அழிவில்லாத சரீரம், அதை குறித்து வேதவசனம் சொல்லும் பொழுது, நாம் கிறிஸ்துவினுடையவர்கள், தேவனுடையவர்கள், நித்திய ஜீவனிலே அவரோடு இருக்க போகிறோம். மற்றவர்கள் என்னாக போகிறார்கள் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினியிலே தள்ளப்பட்டான், அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்போ இந்த கெவியா அக்கினி கடலிலே போடப்படும். எதோட சேர்ந்து போடப்படும்? ஏற்கனவே இந்த மண்ணு அக்னி கடல்ல தான் போக போகுது, அதுலதான் இது போக போகுது. அந்த மண்ணுக்கு மண்ணாயிரும், அதுல உணர்வு இருக்காது, ஒன்னும் இருக்காது, இந்த கண்ணு மூக்கு வாயெல்லாம் ஒன்னும் இருக்காது, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா அந்த உணர்வுகள் எல்லாம் இந்த கெவியாக்கு இருக்கிறது இல்லையா? பார்த்த 5 புலன்கள் இந்த கெவியாக்கு இருக்கு. என்னெல்லாம் இருந்துச்சு பார்த்தோம். பார்வை, கேள்வி, சுவை, தொடு உணர்வெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இதுக்கு இருக்கும். அப்போ இதுக்கு இருக்கும் பொழுது, இது அக்கினியில போடப்படும் பொழுது இது அதை அனுபவிக்கும். அக்கினி மூலமாக, அங்க இருக்கிற மண்ணு மூலியமாக இது அனுபவிக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் சில பேர் சொல்றாங்க, நரகம் என்பது நித்தியம் அல்ல, அன்பான தேவன் மனுஷனை அக்கினி கடலை போட்டு எரிச்சிட்டே இருக்க மாட்டாரு அப்படின்லாம் நிறைய தியாலஜிக்கல் வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு.
ஆனா மார்க் எழுதின சுவிசேஷம் 9:44 அதே போல அந்த இடத்துல 3 இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு, அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அங்க அவன் சாவே மாட்டான், அந்த அக்கினி அவிந்து போகவும் போகாது அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அப்போ இதை தாண்டி அன்பான தேவன் நரகத்தில் போட மாட்டார் அப்படின்றது அவனுடைய தப்பான கணக்கு. அவன் புறஜாதி மார்க்கத்திலிருந்து ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டு அதை வைத்து பேசுகிறான். இந்த உலகத்திலே தேவனுடையவர்களாய் மாறுவதற்கு கோடி வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு மனிதன் மரண பரியந்தம் தேவனை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டேதான் இருக்கிறான். அசட்டை செய்யும் பொழுதுதான் அவன் நித்திய நரகத்துக்கு போக போகிறானே தவிர அன்பான தேவன் யாரையும் நரகத்தில் போட போவதில்லை. அவனே அந்த இடத்திற்கு தான் விருப்பப்பட்டு போகிறான் என்பதை மறந்து போய்விடுகிறார்கள். எனவே தேவன் அன்பானவர், யாரையும் அவர் நரகத்தில் தள்ள மாட்டார். நரகத்தில் போகிறவர்களை தடுத்து நிறுத்த அவரால் முடியாது. ஏனென்றால் அது அவனுடைய சுய விருப்பம். மனுஷனுடைய சுய விருப்பத்தில் தேவன் தலையிடுவது இல்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அழிவில்லாத சரீரம் ஒருவேளை தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், தேவனை அறியாமல் போய்விட்டால், அது நித்திய காலமாக அது நரகத்திலே வேதனை அனுபவிக்கும் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அதற்கு 5 புலன்கள் இருக்கிறது. எனவே அந்த வேதனை நிரந்தரமானது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஓகே, அப்படியே மறுபடியும் உள்ள போயிடுவோம். இந்த கெவியா மாம்ச சரீரத்தோடு இரத்தத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை போன முறை சொல்லிக் கொடுத்திருந்தேன். மறுபடியும் நினைப்படுத்துகிறேன். லேவியராகமம் 17:11 மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இப்போ மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்கிறதான வசனத்தை போன முறை பார்த்தா மறுபடியும் வைத்துக் கொள்ளுங்க. கெவியாவோட சரீரம் இணைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் ரத்தம் தான். ரத்தம் இல்லைன்னா அது பிரிஞ்சிரும் என்கிற செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஓகே, இது மனிதர்களாகி நமக்கு மாத்திரம்தான். இதோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ எதோடு ஒப்பிட்டு பார்க்கணுன்ற இதே இல்லாமல் பார்த்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அவர் மனுஷகுமாரன், அவர் 100% தேவன், அவர் 100% கடவுள். ஸோ 100% தேவனும் 100% மனிதனுமாய் இருந்தவரை நம்மோடு அவரை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அவருடைய காரியங்களை எவைகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமோ அவைகளை மாத்திரம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஏன் இதை முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன் என்று சொன்னால், எல்லாவற்றையும் கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை நம்ம ஆட்க வச்சிருக்கிறாங்க. அவர் தேவன், அவர் சர்வத்திற்கு மேலானவர், அவர் சர்வத்திற்கு மேலான தேவன், அவர் இரட்சகராகிய தேவன் அப்படின்றத மறந்துடுறாங்க. தெய்வத்துவத்தை ஒரு நாள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அந்த தெய்வத்துவம் மிக பெரியது, அது நம்முடைய புத்திக்கு எட்டாதது. எனவே அவைகளை குறித்து தேவையில்லாத ஆராய்ச்சி விட்டு விடுங்கள். தேவை என்றால் கர்த்தர் உங்களை வெளிப்படுத்துவார், சொல்லிக் கொடுப்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்ப்பது அவ்வளவு சரியல்ல. அது ஒருவேளை உங்களை திசை திருப்பி போடும். நிறைய பேர் அப்படிதான் கிறிஸ்துவ விட்டு பின்மாற்றத்தில் போயிருக்கிறாங்க. பின்மாற்றம் அடைந்து கிறிஸ்துவ விட்டு போனவருடைய எண்ணிக்கை அதிகம். காரணம் என்னன்னா, மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ மனிதனுக்குரியவைகள். மறைக்கப்பட்டவைகளை மிக அதிகமாக ஆராய்ச்சி செய்யும் பொழுது நாம் தேவனை விட்டு தூரமாய் போய்விடுவோம். ஏற்கனவே 2-3 வகுப்பு முன்பாக நான் சொல்லியிருக்கேன் என்று நினைக்கிறேன். மறுபடியும் நினைப்போட்டுக்கிறேன். சரி, மண்ணான சரீரம் பசார், மகிமையின் சரீரம் கெவியா. மண்ணான சரீரம் அழிந்து போகும், மகிமையின் சரீரம் அழிவில்லாதது. ஒன்று அது நித்திய ஜீவனுக்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் நித்திய நரகத்திற்கு அது செல்ல வேண்டும். கெவியாவின் உலகினை அறியும் உணர்வுக்கு பசார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாசகம் நல்லா கவனமா படிச்சுக்கணும். கெவியாவின் உலகினை அறியும் உணர்வுக்கு பசார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கெவியா பத்தி சொல்லும்போது அது உலகினை அறியும் உணர்வு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆத்துமாக்கு தன்னை அறியும் உணர்வுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆவிக்கு தேவனை அறியும் உணர்வுன்னு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஸோ கெவியா உலகினை அறியும் உணர்வுக்கு தான் இந்த பசார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கெவியாவுக்கு மண்ணினாலே ஒரு சரீரத்தை உருவாக்கி தேவன் எதற்கு கொடுத்திருக்கிறார்னா, இந்த உலகினை அறியும் உணர்வை பயன்படுத்துவதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த உலகத்தில் மாத்திரம்தான் இந்த மண்ணான சரீரம் தேவையாய் இருக்கிறது. கெவியாவிற்கு தேவையாக இருக்கிறது. தனக்குள்ளாக இருக்கிற 5 புலன்களை செயல்படுத்துவதற்கு மண்ணான சரீரம் அதற்கு தேவையாய் இருக்கிறது. சோ மண்ணான சரீரத்திற்குள்ளே ஒரு மகிமையான சரீரம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:38-53 வரைக்கும் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதற்குள்ள நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கிறது. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், மறுபடியும் நினைவு போட்டுக்கிறேன். முடிந்த வகுப்புகளில் பல முறை சில விஷயங்களை ரிப்பீட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கு நான் ரிப்பீட் பண்ணுகிறேன். சரி, ஓகே. சோ மண்ணான சரீரம், மகிமையின் சரீரம். இந்த மண்ணான சரீரத்திற்குள்ளாக அதை சூழ்ந்து அதற்குள்ளாக
கெவியா என்கிறதான மகிமையின் சரீரம் இருக்கிறது. பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய அல்லது நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு சரீரம் தான் இந்த மகிமையின் சரீரம், மண்ணான சரீரம். இந்த மண்ணிலேயே விட்டு விட்டு போகக்கூடிய சரீரம். இந்த மண்ணான உலகம் அக்கினி கடலுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மண்ணான சரீரமாகிய பசார் மகிமையின் சரீரமாகிய கெவியாவால் இயக்கப்படுகிறது. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த மண்ணான சரீரமாகிய பசார் மகிமையின் சரீரமாகிய கெவியாவால் இயக்கப்படுகிறது. அதுதான் தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. அதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை பின்னால நம்ம பார்க்கலாம். ஆனா திட்டம் என்னன்னா, மண்ணான சரீரமாகிய பசார் மகிமையின் சரீரமாகிய கெவியாவால் இயக்கப்படுகிறது. ஓகே, ஸோ நம்முடையவர்களை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். நமக்கு தான் மகிமையின் சரீரம், மற்றவங்களுக்கு அது விழுந்து போன சரீரம், அது பாவ சரீரம். சரியா? கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் தான் கெவியா மகிமையின் சரீரம். மற்றவர்களுக்கு அது இழந்து போன, மகிமையை இழந்து போன சரீரம். ஸோ உங்களுக்கும் எனக்கு மாத்திரம்தான் கெவியா மகிமையின் சரீரம். மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இது எல்லாத்துக்கும் அல்ல. இது நமக்கான கர்த்தர் கொடுத்திருக்க ஸ்பெஷல் பிரிவிலேஜ். உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் மகிமையின் சரீரத்திற்குள்ளாக நம்முடைய மண்ணான சரீரமும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஓகே. ஸோ இந்த மண்ணான சரீரமாகிய பசார் மகிமையின் சரீரமாகிய கெவியாவால் இயக்கப்படுகிறது. இந்த மண்ணான சரீரம் எவ்விதமாக இயங்குகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த மண்ணான சரீரம் ஹார்மோன்களாலும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களாலும் இயக்கப்படுகிறது. மண்ணான சரீரம் ஹார்மோன்களாலும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களாலும் இயக்கப்படுகிறது. அது என்னது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசாயன தூதுவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்மோன்ஸ் அண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ரசாயன தூதுவர்கள் அல்லது கெமிக்கல் மெசஞ்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த மண்ணான சரீரம் ஹார்மோன்களாலும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களாலும் இயக்கப்படுகிறது. அதாவது உங்க கை, காலு, உங்க அவயவங்கள் எல்லாமே, சிரிப்பு, அழுக, எல்லாமே, உங்கள் உணர்வுகள், வெறுப்பு உணர்ச்சிகள், சந்தோஷ உணர்ச்சிகள், எல்லா விதமான உணர்வுகளும் இந்த சரீரத்தில் வெளிப்படுத்தப்படுகிறதே. அதற்கு காரணம் இந்த ரசாயன தூதுவர்கள், கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். இந்த கெமிக்கல் மெசஞ்சர்ஸை பார்த்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஸோ இதுல நம்ம ஹார்மோன்ஸை பார்க்க போறது இல்லை, வெறும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஹார்மோன்ஸும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான். டியூவல் நேச்சர் இருக்கு சில ஹார்மோன்ஸுக்கு. ஆனால் நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய மூளையிலிருந்து இயங்கக்கூடிய சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பார்க்க போகிறோம். கெமிக்கல் மெசஞ்சர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக ஒரு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இங்கே கீழே டெஸ்ட் டியூப் போட்டிருக்கேன். அதில் கீழே ப்ளூ கலர் இருக்குது டோப்பமைன், பச்சை கலர் இருக்கிறது செரோட்டோனின், அதே போல் ஆரஞ்சு கலர் இருக்கிறது ஆக்சிடாசின், அதே போல் சிகப்பு கலர் இருக்குது நார் எஃபிஃபைரின், அடுத்தது பர்பிள் கலர் இருக்குது எஃபின்ஃபைரின். சரி, இந்த 5 நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் டோப்பமைன் அதிகமாக சுரந்தா மனச்சிதைவு, பித்து பிடிச்சிரும். சரியா? ரொம்ப அதிகமாக சுரந்துச்சுன்னா, ஃபுல்லாக சுரந்துச்சுன்னா, அது ஒரு லெவல் இருக்கு, அந்த லெவலுக்கு மேலே சுரந்துச்சுன்னா மனச்சிதைவும் பித்து பிடிச்சிரும், வெறி பிடிச்சிச்சுன்னுவாங்களா அப்படி. அதே போல் இது ரொம்ப கம்மியாக சுரந்துச்சுன்னா பதட்டமும் கவலையும் உண்டாகும். பதட்டமும் கவலை. அடுத்தது செரோட்டோனின், அந்த லெவல் இருக்கு பாருங்க, அது அப்படி அந்த அளவுக்கு இருந்தால் சந்தோஷம். அதுக்கு மேலே அதிகமாக அது சுரந்துருச்சுன்னா என்ன பிரச்சனைனா, ஓவர் சந்தோஷம் ஆகி என்ன பண்ணுறது, தலைகால் புரியாது. சரியா? தலைகால் புரியாமல் போயிடும். ஸோ இந்த பக்கம் டோப்பமைனும் செரோட்டோனினும் ரெண்டு டியூப் இருக்கு பாருங்க, அது ரெண்டும் கம்மியாக இருந்துச்சுன்னா மனச்சோர்வு வந்துடும். மனசோர்வு இருக்கு இல்லையா? மனசோர்வுக்கு காரணம் என்னன்னா, டோப்பமைனும் செரோட்டோனினும் ரொம்ப கம்மியாக சரீரத்தில் இருந்துச்சுன்னா மனசோர்வு வந்துடும். அடுத்த பக்கம் 3 டியூப் இருக்கு. அது பாருங்க, 3 ஒரே லெவல்ல இருந்தா அன்பு, ரொம்ப அன்பு இருக்கும், அன்பு உங்கள்கிட்ட பொங்கும். சரியா? அன்பா இருப்பீங்க. அடுத்த பக்கம் ரெட்டும் பர்பிள் கலரும் ஓவரா இருந்துச்சுன்னா மன அழுத்தம் ஆயிரும். சரியா? அப்போ உங்க சரீரம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களால் இயக்கப்படுகிறது. சரியா? ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். புரிந்து கொள்வதற்காக, இது ரொம்ப டீட்டெயிலாக நடத்த முடியாது, இது சயின்ஸ் கிளாஸ் மாதிரி ஆயிரும். புரிந்து கொள்வதற்காக நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் நம்முடைய சரீரத்தை இயக்குகிறது. சும்மா உதாரணத்துக்கு சின்ன விஷயம் சொல்லணும்னா, லஸ்ட்ன்னு சொல்லுவோம். லஸ்ட்டுக்கு டெஸ்டோஸ்ட்ரோனும் எஸ்ட்ரோஜனும் சுரந்தா
லஸ்ட், அது அதிகமாக சுரந்துச்சுன்னா லஸ்ட்ஃபுல் திங்கிங், லஸ்ட்ஃபுல் டிசையர்ஸ். அதே போல் டோப்பமைனு, நாரெஃபிஃபைனு, செரோட்டோனின் 3 சுரந்த அட்ராக்ஷனு, யாரை பார்த்தாலும் அட்ராக்ட் ஆகுது. சரியா, எல்லாத்தையும் திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறது. நம்ம வாலிப பிள்ளைங்களை பார்க்குவோம் இல்லையா, கண்ணு ஒரு இடத்துல அடங்க திரும்பி திரும்பி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டே போவாங்க. ஒரு அட்ராக்ஷன். தாங்களை பார்த்துக்குவாங்க, அடுத்தவங்க பார்ப்பாங்க. எல்லாம் நம்மள தான் பார்க்குறாங்களா, நம்ம அவங்கள பார்க்குறோமா அப்படின்றது என்ன பண்ணுவாங்க, நிமிஷத்துக்கு ஒரு டைமு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க இல்லையா. அது அடுத்தது ஆக்சிடாசினோ வாசோப்ரெசினோ சுரந்துச்சுன்னா அட்டாச்மெண்ட்டு. இது 2 சுரந்துச்சுன்னா அட்டாச் ஆயிடுவாங்க யாரு கூடயாச்சும். சரியா, இது ரொம்ப சுரந்துச்சுன்னா அட்டாச்மெண்ட் ஆயிரும். இணைப்பு, போன முறை பார்த்தோம் இல்லையா, ஆத்ம பிணைப்பு எவ்வளவு டேஞ்சர்னு சொல்லி இல்லையா, சோல் டைப் பற்றி பார்த்தோம். இப்போ அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு காரணம் என்னென்னா, உடம்புல சுரக்கிற ஆக்சிடாசினோ வாசோப்ரெசின் என்ற 2 நியூரோ டிரான்ஸ்மிட்டர். சும்மா உதாரணத்துக்காக இங்கே உங்களுக்காக நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் போட்டிருக்கேன். காபா, அசிட்டோகோலின்னு, குளூட்டாமேட்டு, அதே போல் எண்டோஃபரின்னு, அட்ராலின்னு, அதே போல் நிறைய போட்டிருக்கேன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்கிறது. இது ஒவ்வொன்றா டீட்டெயில் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஒரு 4-5 அது மாத்திரம் நம்ம பார்த்தாலே அது போதுமானது. சரியா, இது ஒட்டுமொத்த நோக்கம் என்ன அப்படின்னா, இது ஏன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா, மண்ணான சரீரமாகிய பஜார் மகிமையின் சரீரமாகிய கெவியாவால் ரசாயன தூதுவர்களை கொண்டு இயக்கப்படுகிறது. அப்போ இந்த ரசாயன தூதுவர்களை சரீரத்தில் சுரக்க பண்ணக்கூடிய அந்த அந்த தூண்டுதல் எது அப்படின்னா இந்த கெவியா, அந்த தூண்டில். சரியா, எது தூண்டுதுன்னா கெவியா தான் தூண்டுது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை சுரக்க வைக்கக்கூடிய வேலையை செய்வது எதுனா இந்த கெவியா பண்ணுது. பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, உணரும் பொழுது, தொடுஉணர்வை பெறும் பொழுது, ஐம்புலன்கள் சரீரத்தில் இயங்கும் பொழுது அது இயங்க வைப்பதற்கும் அதன் மூலமாக ஒரு இன்டராக்ஷன். சரியா, ஒரு இன்டராக்ஷன். அதாவது அந்த ஏரோ மார்க் 2 பக்கம் போட்டிருக்கேன். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஒரு இன்டராக்ஷன். ஸோ 2 பக்கமும் இணைந்து என்ன பண்ணுதுன்னா இயக்குகிறது. இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இதை குறித்து நிறைய விஷயங்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்து தெரிந்து கொள்ளுங்கள். சரியா, ஸோ இந்த 5 சென்சரி ஆர்கன்ஸ் மூளையிலிருந்து தான் இயக்கப்படுகிறது. இந்த மூளை இயங்குவதற்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தேவை. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சுரப்புவதற்கு கெவியா தேவை. சரியா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சுரப்பதற்கு என்ன வேணும், கெவியா தேவை. செத்து போன மனுஷனுக்குள்ள சுரக்காது, உயிரோடு இருக்க மனுஷனுக்குள்ள தான் என்ன பண்ணும், இது சுரக்கும். சுரப்பதற்கு காரணம் என்ன, கெவியா. சரியா, இந்த 5 புலன்களை இயக்குவதற்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தேவை. எந்த 5 புலன்கள், கெவியாவில் இருக்கிற 5 புலன்களை இயக்குவதற்கு மூளையில அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சுரக்க வேண்டும். அதன் மூலியமாக நம்முடைய மண்ணான சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் இயக்கப்படுகின்றன, செயல்படுகின்றன, உணர்வுகள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இந்த வகுப்பை நடத்துகிறோம். ஏனென்றால் இதனுடைய பெயரே மானிடவியல். விசேஷமாக குடும்ப உறவுகள், பிள்ளை வளர்ப்பு, ஆவிக்குரிய உலகத்தில் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்க அந்த இணைப்பு, இதை போன்ற சில முக்கியமான விஷயங்களை மையப்படுத்தி தான் இந்த வகுப்பை நடத்துகிறோம். ஸோ இன்றைக்கு அதன் அடிப்படையாக ஆதியாகமத்தில் நாம் பார்த்ததான அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்ததான அந்த குடும்ப உறவுகளை வைத்து பார்ப்பது நலமாக இருக்கும் என்று ஏற்கனவே நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதன்படி தான் நடத்திட்டு வரேன். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நிறைய மற்ற விஷயங்களையும் நான் சொல்லித்தரப்போகிறேன். குடும்பங்கள் இன்றைக்கு உடைந்து கொண்டிருக்கிறபடினாலே, குடும்ப உறவுகளை குறித்த சரிதான புரிந்து கொள்ளுதல் இல்லாத காலகட்டத்தில் நாம் இருக்கிறபடினாலே, குடும்பத்தை மையமாய் வைத்து, அதாவது கணவன் மனைவியை மையமாய் வைத்து தான் இந்த வகுப்புகளை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். படிப்படியாக இது வேறு ஒரு பரிணாமத்திற்குள்ளாக நாம் கொண்டு செல்வோம். எனவே இன்றைக்கு மறுபடியும் உங்களுக்காக புரிந்து கொள்வதற்காக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24 வசனத்திலிருந்து மறுபடியும் ஆரம்பிக்க போகும். எது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். போன முறை அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்பதற்கான நிறைய விளக்கங்களை படங்களை போட்டு காண்பித்தேன். ஸோ இங்க மறுபடியும் இது மாம்சத்தில் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான காரியம். போன முறை நடத்தின வகுப்பு எப்படி முக்கியமோ அதே போல இது முக்கியமானது. போன முறை வகுப்பு நடத்துவது எனக்கு சவால். இந்த முறை
இது உங்களுக்கு சவால். சரியா? போன முறை அந்த வகுப்பை எப்படி நடத்துவேன்றது எனக்கு பெரிய சவாலா இருந்துச்சு, நான் நடத்திட்டேன். இந்த முறை உங்களுக்கு சவால், புரிந்து கொள்வதற்கும் இதை பயிற்சி எடுப்பதற்கும் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துவதற்கும் மற்றவர்கள் சொல்லிக் கொடுப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். கவனமா நீங்க பார்க்கணும். இங்க 2 அந்த தலைகளை போட்டிருக்கிறேன். இது ஆனா பெண்ணா அப்படின்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியாது இல்லையா? ஏன்னா அது மூளையும் சதையும் மண்டவோடு தான் இருக்கு இல்லையா? மேல மூளை இருக்கு. உள்ள இருக்கிற மூளையை வெளியெடுத்து அங்க வச்சிருக்கு. ரெட் கலர்ல சில இடங்கள் மார்க் பண்ணப்பட்டிருக்கிறது, சில இடங்கள் லைட் பிங்க் கலர்ல அல்லது ரொம்ப லைட்டா இருக்கிற ரெட் கலர்ல அது மார்க் பண்ணப்பட்டிருக்கு. உங்க ஸ்கிரீன்ல என்ன கலர் தெரியுது எனக்கு தெரியாது, ஸோ அதனால நான் சொல்றேன். சரியா? ஓகே. டார்க் அண்ட் லைட் கலர்ல இருக்கு. அதில் மார்க்கிங் இருக்கு, 1 2 3 4 இருக்கு. அது மொபைல் ஸ்கிரீன்ல பெருசா தெரியாது, ஜூம் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே. ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் அப்படின்னு நம்ம வாசித்தோம் இல்லையா? அப்படின்னா இது எங்க நடக்கும்னா இங்க இருந்து தான் நடக்கும். எங்க இருந்து நடக்கும்னா மூளையில இருந்து, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். மூளைக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்கும். அதுவும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களால் தான் இது சாத்தியமாகும். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்கிறதான அந்த வசனத்தினுடைய அந்த காரியங்கள் எப்படி நடைபெறும் அப்படின்னா, முதல்ல மூளையில இருந்து, நீங்க வேற விதமான யோசித்து வச்சிருப்பீங்க, அதெல்லாம் நீங்க மறந்துருங்க. சரியா? முதல்ல இப்ப மூளையில இருந்து ஆரம்பிக்கும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர், ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ஆரம்பிக்க போகுது. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல இங்க போட்டிருக்கிற பகுதி என்னன்னா அன்புக்கான பகுதி. சரியா? அன்பு, 2 விதமான அன்பு இருக்கு. அங்க டார்க்கா இருக்கிறதெல்லாம் ஒரு அன்பு, லைட் கலர்ல இருக்கிறதெல்லாம் ஒரு அன்பு. நல்லா கவனமா கேட்டுக்கணும். டார்க்கா இருக்கிறதெல்லாம் ஒரு அன்பு, லைட் கலர்ல இருக்கிற, அதாவது பிங்க் கலர்ல இருக்கிறதெல்லாம் ஒரு அன்பு. 2 விதமான அன்பு. இந்த டார்க் கலர்ல இருக்கிறது என்னன்னா உணர்ச்சி பூர்வமான அன்புன்னு ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க, பேஷனேட் லவ் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்க. இந்த லைட் கலர்ல இருக்கிறது மற்ற அன்பு, அதாவது நான் பேஷனேட், அதாவது உணர்ச்சி பூர்வமா இல்லாத அன்பு. சரியா? அப்படின்னு நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஸோ 2 விதமான இந்த அன்பு அங்க நம்ம பார்க்கிறோம். இன்னொரு ஸ்கிரீன்ல உங்களுக்கு போட்டா இன்னும் புரியும். பேஷனேட் லவ், அதர் டைப் ஆஃப் லவ். இந்த பேஷனேட் லவ் அப்படின்னு சொல்லுகிறதான உணர்வு பூர்வமான, உணர்ச்சி பூர்வமான அந்த அன்புக்கு அந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா அந்த மூளையில ஒரு 7 பகுதிகள் தேவைப்படுகிறது. அந்த 7 பகுதிகளும் நல்லா டார்க் ரெட்ல இருக்கு, நம்பரிங் போட்டிருக்கு. அந்த 7 பகுதிகள் என்ன அப்படின்னு ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். டார்சோ லேட்டரல், மீடியல் ஃப்ரண்டல், கைரஸ் அப்படின்றது. அப்புறம் 2வது இன்சுலா, சுப்பீரியர் டெம்போரல் கைரஸ், ஆங்குலார் கைரஸ், ஆக்சிபிடல் கோர்டெக்ஸ், ஆக்சிபிடோ டெம்போரல் கோர்டெக்ஸ், வென்ட்ரல் டெம்போரல் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லுகிறதான 7 பகுதிகள். இது வெளியில தெரியக்கூடிய பகுதி. அதற்குள்ள ஒரு 5 பகுதிகள் இருக்கு. கார்டேட் நியூக்ளியஸ், தாலமஸ், ஆன்டீரியர் சிங்குலேட், போஸ்டீரியர் ஹிப்போகாம்பஸ், அப்புறம் ப்ரீ சென்ட்ரல் கைரஸ் அப்படின்னு ஒரு 5 விஷயம் இருக்கு. அதை நான் இங்கே ஸ்கிரீன்ல போடல, வெளியே இருக்கிற பகுதியில் மாத்திரம் 5 பகுதியில் போட்டிருக்கேன். ஏறக்குறைய 5 7 சேர்த்தீங்கன்னா 12 பகுதிகள் இருக்கு. சரியா? 12 பகுதிகள். இப்போ 12ன்னா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, பைபிளில் 12ன்னா என்ன அப்படின்னா நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அதில் இந்த 7 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேஷனேட் லவ், ஒரு உண்மையான அன்பு, உணர்ச்சி பூர்வமான, உணர்வு பூர்வமான அன்பு. மற்றதெல்லாம் அப்படி இல்லாத அன்பு. இந்த 7 பகுதிகளும் ஒரே மாசமாய் இருப்பார்கள் அப்படின்னு வேதவசனத்தை வாசித்தோமே. இந்த 7 பகுதிகளும் கண்டிப்பா இப்படி ரெட்டா இருந்துச்சுன்னா தான் அவங்க ஒரே மாம்சம் அப்படின்னு அர்த்தம். நாம் புரிந்து கொண்ட, நமக்கு சொல்லிக் கொடுத்த அல்லது விகற்பமாக சிலர் சொல்லுகிற அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, டிரான்ஸ்மிட்டர், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்கிறதான முக்கியமான ஒரு விஷயத்தை வைத்து, எவியா எப்படி சரீரத்தை இயக்குகிறது, தன்னுடைய ஐம்புலன்களை சரீரத்தில் இருக்கிறதான அந்த சென்சரி ஆர்கன்ஸை, அந்த 5 உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துகிறது, சென்சரி ஆர்கன் மூலமாக வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த அன்பு, பேஷனேட் லவ் என்பதற்கு இந்த 7 முக்கியமான விஷயம் தேவை. இது ஏற்கனவே நான் சொன்னேன். இது என்ன அப்படின்னா ரசாயன தூதுவர்கள் அப்படின்னு சொன்ன, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரசாயனங்கள் நாம இனிமேல் பார்க்க போற ரசாயனங்கள் இந்த மூளையில இந்த பகுதியில இவ்விதமாக சிகப்பாக மாற்றுவதற்கு, புரிந்து கொள்வதற்காக, சிகப்ப மாறும் நினைச்சுக்காதீங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பகுதிகளை இயக்குவதற்கு
பிரெயின் கெமிக்கல்ஸ் தேவை, ரசாயன தூதுவர்கள் தேவை. இப்படி சுரந்தாதான் இந்த பகுதிகளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். இதுதான் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்கிறதான அன்பின் வெளிப்பாட்டை அது வெளிக்கொண்டு வரும், சரீரத்தின் மூலியமாக வெளிக்கொண்டு வரும், சரீரத்தை நடைமுறைப்படுத்தும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான வகுப்பு உங்களுக்கு இது, அதனால கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ மூளைக்குள்ள இந்த 7 பகுதிகள், மொத்தம் 12 பகுதி, பார்க்கக்கூடிய 7 பகுதி, பார்க்கக்கூடாத உள்ளே இருக்கிற ஒரு 5 பகுதிகள் இருக்கிறது. இந்த 7 பகுதிகளும் அது செயல்பட்டால் மாத்திரமே அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்கிறதான அந்த வேத வசனம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறும். இந்த ரசாயன தூதுவர்கள் மூலமாகத்தான் அது நிறைவேறும். இந்த ரசாயன தூதுவர்கள் கெவியா மூலமாக இயக்கப்படுகிறது. கெவியா ஆத்மா மூலியமாக இயக்கப்படுகிறது. கவனமா கேட்டுக்கணும். சரீரம், இந்த மண்ணான சரீரம் கெவியாவால இயக்கப்படுகிறது. கெவியா ஆத்மாவாலே இயக்கப்படுகிறது. ஆத்மா தான் குணாதிசயங்களுடைய இடமாக இருக்கிறது. தன் குணாதிசயங்களை கெவியா மூலமாக அது வெளிப்படுத்துகிறது. கெவியா சரீரத்தின் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறது. கெவியா சரீரத்தின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அதுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தேவை. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை அதை தூண்டக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு தான் இருக்குன்னா கெவியாவுக்கு இருக்கு. அதை தூண்டும் பொழுது மூளையிலிருந்து சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் சுரக்கும். அப்படி சுரந்தா இந்த பகுதிகளை அது என்ன பண்ணும், அது இயக்கும் அல்லது அதை கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்ணும்போது அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்கிறதான அந்த வேத வசனம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறும். ரொம்ப கவனமா கேட்டுக்கணும். இப்படி என்ன பிரெயின் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த ஸ்கிரீனை நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்காக முதல்ல ஒன்று போட போறேன். அது என்ன அப்படின்னு சொன்னா டோப்பமைன். ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க, டோப்பமைன் லோ ஹை அப்படின்னு போட்டிருக்கேன். இங்க படத்துல உங்களுக்காக போட்டிருக்கேன். இந்த டோப்பமைன் மேல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா சுரந்தா என்ன ஆயிரும் பார்த்தோம் ஏற்கனவே, பித்து பிடிச்சிரும் இல்லையா? ஸோ அப்படியெல்லாம் ஆயிரும் நம்ம பார்த்தோம். இது ஒரு கரெக்டா பாருங்க, மேல இருந்து அப்படி கீழே இருக்கும். இந்த லெவல்ல இருந்துச்சுன்னா பிளஷர் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சந்தோஷம், ஒரு இன்பம். அதே போல மோட்டிவேஷன், அவங்க மோட்டிவேட்டடா இருப்பாங்க. சரியா? ஸோ மோட்டிவேட்டடா நீங்க இருக்கணும்னா டோப்பமைன் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரே மாம்சமா இருப்பார்கள் அப்படின்ற அந்த வேதவசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா, நீங்க கிறிஸ்தவங்களா இருந்தீங்கன்னா, உங்க ஆத்மாவில் அதை விரும்புனீங்கன்னா, உங்க ஆத்மா கெவியா மூலியமா அதை நிறைவேற்ற ட்ரை பண்ணும். கெவியா என்ன பண்ணும், அதை மாம்ச சரீரத்துல அதை செயல்படுத்துவதற்கு அது ட்ரை பண்ணும். அப்ப என்ன பண்ணும்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை அது இயக்கணும், அதை சுரக்க வைக்கணும். அது எங்க இருந்து சுரக்கணும்னா மூளையிலிருந்து வரக்கூடிய அந்த சுரப்பு அது என்ன பண்ணும்னா மூளையில சில பகுதிகளை அது இயக்கணும். இயக்குனா அது ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்கிறதான வேத வசனத்தை நிறைவேற்றிடும். சரியா? ரொம்ப கடினமான விஷயம். ஸோ இங்க டோப்பமைன் இது ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா கவலை வந்துடும். சரியா? ஸோ அது மேல இருக்கணும். சரி, அடுத்தது என்னன்னா இந்த 12 பகுதிகளை இயக்குவதற்கான காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்தது ஆக்சிடாசின். அது பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ட்ரஸ்ட், அட்டாச்மெண்ட் இருக்கும். அதாவது நம்பிக்கை, ஒரு மீது நம்பிக்கையும் அவங்க மேல ஒரு பிரியமும் ஒரு இணைப்பும் இருக்கும். ஒருவேளை அது கம்மியா இருந்துச்சுன்னா ஃபியர் வந்துடும். சிலருடைய திருமண வாழ்க்கையில கணவன் மீது மனைவிக்கு பயம், மனைவி மீது கணவனுக்கு பயம். ஃபியர்னா என்னன்னா பயந்து நடுங்கிறது இல்லை, நம்பிக்கை இல்லை. ஒரு ஃபியர், நம்பவே முடியறது இல்லை, எதையும் வெளிப்படையா பேச முடியல, அந்யோன்யமா இருக்க முடியல. காரணம் என்னன்னா ஆக்சிடாசின் கம்மியா இருந்துச்சுன்னா அப்படி நடக்கும். சரியா? சோ இது எப்படி இருக்கணும், ரெண்டுமே டோப்பமைன் ஆக்சிடாசின் என்ன இருக்கணும், மேல இருக்கணும், மேல சுரந்திருக்கணும். அதே போல மூணாவது கார்டிசால் அப்படின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அந்த ரசாயன தூதுவன், அதுவும் அதிகமா இருக்கணும். அது ஸ்ட்ரெஸ் அலர்ட்னஸ்க்கான ஒரு விஷயம். எப்ப ஸ்ட்ரெஸ் எப்ப அலர்ட்னஸ் அப்படின்னா அது மாத்திரம் அதிகமா சுரந்து மற்றதெல்லாம் கம்மியா இருந்தா ஸ்ட்ரெஸ் ஆயிரும். மற்றதும் டோப்பமைனும் ஆக்சிடாசின் சுரந்து இதுவும் அதிகமா சுரந்து இருந்தா அலர்ட்னஸ் அப்படின்னா ரொம்ப என்ன இருப்பாங்க, அலர்ட்டா இருப்பாங்க. சரியா? ஸோ கணவன் மனைவி உறவை குறித்ததான ஒரு அலர்ட்னஸ், குடும்பத்தை குறித்ததான ஒரு அலர்ட்னஸ், ஒரு கவனம் இருக்கும். சரியா? ஒருவேளை அந்த அலர்ட்னஸ் இல்லை, இந்த கார்டிசால் ரொம்ப கம்மியா சுரந்துச்சுன்னா
பெயின் சென்சிவிட்டின்னு. அதாவது இது அதிகமாக சுரந்துச்சுன்னா உடம்புல என்னதான் பிரச்சனை இருந்தாலும், ஐயோ வீட்டுக்காரன், ஐயோ என் மனைவி, என் கணவன், அதுக்கப்புறம் வலியெல்லாம் பறந்து போய் அவங்களுக்காக எல்லாம் ஓடி ஓடி செய்யறது. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உட்காந்து ஐயோ அம்மா கால் வலிக்குதே கை வலிக்குதேன்றது. இதுதான் என்ன தெரியுங்களா, இந்த கார்டிசாலோடைய பெரிய ஒரு அற்புதம். இது அதிகமாக சுரந்துச்சுன்னா அந்த அதீத அன்புனால போய் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிருவாங்க. வலி, வேதனை, முட்டி வலி, தலைவலி, கால்வலி, இடுப்பலி எதுவுமே தெரியாது. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உக்காந்தா அப்பதான் உணர முடியும். அப்போ அந்த வலிகளை உணர முடியாமல் செய்வது எதுனா கார்டிசால். அப்போ அன்பு அதிகமா இருந்துச்சுன்னா வலியை உணர முடியாது. ரொம்ப ரொம்ப கவனமா என்ன பண்ணும், கேட்கணும். ஸோ கார்டிசால் அதிகமா சுரந்து எல்லாத்து கூட சேர்ந்து, இது மாத்திரம் தனியால அவைகளோட சேர்ந்து மற்ற இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட நான் சொல்லிக் கொடுக்குற இன்னைக்கு காண்பிக்க போற நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட சேர்ந்து இது அதிகமா சுரந்திருந்தா இது வலியை உணராது, அலர்ட்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 4வது வாசோபெர்சின் அப்படின்னு நான் சொன்னேன். வாசோபிரசின் அப்படின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், ரசாயன தூதுவன். இது அதிகமா சுரந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அட்ராக்ஷன், அதே போல பால் உணர்வு. இது மாத்திரம் ரொம்ப சுரந்து மற்றதெல்லாம் ஆச்சுன்னா அவன் குற்றவாளி ஆயிடுறான், பாலியல் குற்றவாளி ஆயிடுறான். நம்ம பார்க்குறோம்ல நிறைய பாலியல் குற்றவாளிகள். காரணம் என்னன்னா வெசோபிரசின் அதிகமாக சுரந்துச்சு. ஏன்னா அவன் தவறான படங்களையும் தவறான காரியங்களையும் சிந்தித்து கொண்டே இருப்பதினால, மற்றதெல்லாம் சுரக்காம இது மாத்திரம் சுரந்தனால அவன் தவறு செய்கிறவனா இருக்கான். மற்றதோட சேர்ந்து சுரந்துச்சுன்னா இது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அப்படின்னா வாசோபிரசின் தான் அட்ராக்ஷனுக்கு காரணம். அது கம்மியா இருந்துச்சுன்னா ஆன்சைட்டி, நகத்தை கடிச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு உக்காந்துருப்பாங்க. சரியா, இது குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட். அடுத்தது கடைசியா செரோட்டோனின் என்கிறதான நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இது அதிகமா சுரக்கக்கூடாது, இது கம்மியா இருந்தாதான் இது நல்லது. ஒருவேளை இது அதிகமாயிருச்சுன்னா அப்சசிவ் திங்கிங், அக்ரஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்சசிவ் திங்கிங் எப்போது ஒரே யோசனை, நம்பிக்கை இல்லாத ஒரு யோசனை. நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களா, இருப்பாங்களா, இந்த ஆள் அங்கே வேலைக்கு போயிருக்கானா அங்கே ஏதாச்சும் கரெக்ட் பண்ணிடுவானா இல்லையா, இந்த அம்மா வேலைக்கு போயிருக்கு அங்கே யாராச்சும் பார்த்து யாராச்சும் கரெக்ட் பண்ணிடுவாங்களா இல்லையா, இப்படின்னு யோசிக்கிற ஒரு அப்சசிவ் திங்கிங்கு, ஒரு அக்ரஷனு. வீட்டில் வந்தால் சண்டை, சச்சரவு, சந்தேகம், புத்தி எல்லாம் மாறுறதுக்கு காரணம் இந்த செரோட்டோனின் அதிகமாக இந்த லெவலில் இப்படி இல்லாமல் அதிகமாக சுரந்துட்டான். சரியா, ஓகே. ஸோ இந்த 5 முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸுடைய அளவு இவ்வளவு தான் இருக்கணும். டோப்பமைன் அதிகமாக இருக்கணும், ஆக்சிடாசின் அதிகமாக இருக்கணும், கார்டிசால் அதிகமாக இருக்கணும், வாசோபிரசின் அதிகமாக இருக்கணும், செரோட்டோனின் கம்மியாக இருக்கணும். இப்படி இந்த 5 நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ரசாயன தூதுவர்களும் இந்த நிலையில் இருந்தால் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்கிறதான இந்த விஷயம் நிறைவேறும். எப்படின்னா இது அப்படின்னா ஒருவர் பார்க்கும் பொழுது, கணவன் மனைவி 2 பேரும் ஒருவரை பார்க்கும் பொழுது, ஒருவர் குறித்து நினைக்கும் பொழுது இந்த 5 என்ன பண்ணணும்னா சுரக்கணும். சரியா, ஓகே. எப்படி, உங்க மனைவியை நீங்க நினைக்கும் பொழுது, உங்க கணவனை நீங்க நினைக்கும் பொழுது, இல்ல அவங்கள பார்க்கும் பொழுது, பேசும் பொழுது, அவர்களோடு இருக்கும் பொழுது, இந்த 5 இந்த நிலையில இருந்துச்சுன்னா நீங்க ஒரே மாம்சம்னு அர்த்தம். இதுல வேறுபாடுகள் இருந்தா உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இணைக்குமான தொடர்பில் ஏதோ பிரச்சனை, அதுல ஒரே மாம்சமா இல்ல, வேறுபட்ட சிந்தனை, வேறுபட்ட நினைவுகள், வேறு ஒன்று ஏதோ வாழ்க்கையில் குறுக்கிட்டு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சிலர் வாழ்க்கை முழுதும் பிரச்சனையிலே வாழ்ந்து போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் தேவனை அறிந்த நாம் இதை சரி செய்து கொள்ள வேண்டும். நாம் இதை குறித்துதான அறிவை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே இதை நான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் அப்படின்னும் பொழுது டோப்பமைன், ஆக்சிடாசின், கார்டிசால், வாசோபிரசின், செரோட்டோனினுடைய லெவல் இப்படி இருந்தா அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அப்ப சில பேர் கேட்கலாம், என்னது என்னத்தையோ சொல்லிட்டுக்கிறீங்க, தலையும் புரியல வாலும் புரியல, புரிஞ்ச மாதிரியும் தெரியுது புரியாத மாதிரியும் தெரியுது, ஏதோ கிளாஸுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோன்ற மாதிரி சிலர் யோசிச்சு இருக்கீங்கல்ல. இப்போ அடுத்த ஒரு ஸ்க்ரீனை பார்த்துட்டா அத்தனையும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அடுத்த ஸ்க்ரீனுக்கு நம்ம போக போகிறோம். என்ன ஆகும்னா ஹைட் அண்ட் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உயர்த்தப்பட்ட
அறிதிறன் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய நோக்கம் என்ன? இப்படி இந்த மூளையினுடைய இந்த 12 பகுதிகளும் இவ்விதமாக செயல்பட்டால் அதை செயல்படுத்துவதற்கு அந்த 5 அந்த கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் அல்லது என்ன சொல்ல ரசாயன அந்த தூதுவர்கள் சுரந்தால் என்ன நடக்கும்? என்ன அன்பு வரும்? ஒரு பேஷனேட் லவ் இல்லையா? ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அன்பு உண்டாகும். அப்படி உண்டான என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உணர்ச்சி பூர்வமான அன்பினுடைய வெளிப்பாடு என்ன? அதனால கணவன் மனைவிக்குள்ளாக என்ன வரும் அப்படின்னா, முதல்ல பாடி இமேஜ். see partner's body as better than own. அதாவது தன்னுடைய இணையை தன்னுடைய சரீரமாக பார்க்கக்கூடிய, தன்னுடைய சரீரத்தை விட மேலான ஒரு நிலையில் பார்க்கக்கூடிய அனுபவம் வரும். எத்தனை பேருக்கு இப்ப புரிஞ்சிச்சு? இன்னைக்கு இதுல தானே பிரச்சனை. மனைவியை அடிக்கிறவங்க, துஷ்பிரயோகம் பண்றவங்க, அதே போல கணவனை பூரிக்கட்டையால அடிக்கிறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க தானே இல்லையா? பூரிக்கட்டையில அடி வாங்கினவங்களும் இருக்கிறாங்க, கணவனால அடி வாங்கினவங்களும் இருக்கிறாங்க. அப்படின்னா சொந்த சரீரத்தை பகைத்தவனும் ஒருவனும் இல்லையே அப்படின்னு போன முறை வசனத்துல வாசித்தோமே. அப்ப சொந்த சரீரத்தை பகைக்கிறவர்கள் இன்றைக்கு இருந்தால் அதற்கு காரணம் இந்த 5 நியூரோ டிரான்ஸ்மிட்டரும் இந்த 12 பகுதிகளை சரியாக இயக்கவில்லை. நம்முடைய உறவு சரியில்லை, நம்முடைய இணையை சரியாக நேசிக்கவில்லை, உண்மையான அன்பு இல்லை. தேவனிடத்துல போய் நின்று மன்னிப்பு கேட்டு நம்மை சரி செய்து கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட இணையை நாம் நேசிக்க வேண்டும். பார்க்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது இந்த உணர்வை நாம் பெற வேண்டும். சரியா? அடுத்தது செல்ஃப் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது சுய பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். see partners as completing self அப்படின்னு. அதாவது தன்னுடைய இணை தனக்கு பதிலாக தன்னுடைய இணை தன்னை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது அப்படின்னு எண்ணுகிற அனுபவம். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்தா என்னங்க, என் வீட்டுக்கார் வந்தா போதுங்க, நான் வந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அவர் சொல்வாரு, ஏங்க என் மனைவி வந்துட்டாங்க, நான் வரணும் இல்லையா, என் மனைவி வந்துட்டாங்கன்னா நான் வந்த மாதிரிங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்கெல்லாம் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்கிறதான அந்த இதுக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? சிலர் சொல்லுவாங்களே, ஐயோ நீங்க போல நானும் வரேன், 2 பேர் போகலாம், நான் வராட்டா அங்க பிரச்சனை ஆயிரும், நீ வராட்டா பிரச்சனை ஆயிரும் அப்படின்வாங்க இல்லையா? அப்படி இல்லை. ஒருவரை ஒருவர் என்ன பண்ற பிரசன்ட் பண்றது. நான் தான் நீ தான் நான் இல்லைன்னா நீ இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லை. நான் போய் நின்ன உனக்கு பதிலாக நான் போய் நிக்கிறேன், நான் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்வது. நீ இல்லாட்டா என்ன, நான் போய் நிக்கிறேன், நான் இல்லையா நீ போய் நில்லு, ரொம்ப யாராச்சும் ஒருத்தர் நின்ன போதாது அப்படின்னு சொல்ற செல்ஃப் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ சுய பிரதிநிதித்துவம். ஓகே, ஸோ இந்த விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ எப்படின்னா, உதாரணத்துக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிறது சொன்னா, நான் அந்த கால கணவன் மனைவிகளை பார்க்கும் பொழுது, அந்த கணவன் சாப்பிட்றத பார்த்தாலும் இந்த அம்மாவுக்கு வயிறு நிறைஞ்சிரும். அவர் நல்லா சாப்பிட்டாருன்னா இந்த அம்மாவுக்கு வயிறு நிறைஞ்சிரும். ஏன்னா இந்த அம்மா செஞ்சதை நல்லா இருக்குன்னு அவர் சாப்பிட்டாரு, உடனே அது ஒரு சந்தோஷம், பூரிப்பு. கொஞ்சமா சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல அவரும் இதுதாங்க அந்த காலத்துல இருந்த ஒரு அனுபவம். ஸோ தன்னுடைய இணை மூலியமாக தன்னை பார்த்தல், சரியா? தன் இணை மூலமாக தன்னை வெளிப்படுத்துதல், இதுதான் த செல்ஃப் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுகிறது. see partner as completing self அப்படின்ற விஷயம். மூன்றாவது அட்டென்ஷன் என்ன? focus on partner, ignore others. அதாவது கவனம், மற்றவர்களை பார்க்காமல் தன்னுடையவரை மாத்திரம் பார்க்கிற அனுபவம். பிறர் முகம் பாராமல் அப்படின்னு மேரேஜ் கவர்னன்ட் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அதுதான். எப்ப பிறர் முகம் பார்க்காம இருப்பாங்கன்னா, இந்த 5 கரெக்டா சுரந்து அந்த 12 பகுதிகளை செயல்படுத்தினா மாத்திரம்தான் பிறர் முகம் பார்க்காம இருக்க முடியும். ஒரு அட்டென்ஷன், ஃபோக்கஸ் ஆன் பார்ட்னர், தன்னுடைய இணையை தவிர யார் மீதும் கவனம் வராது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா சிலர் கல்யாணமாகியும் பலரை பார்த்துக்கிட்டே சுற்றிட்டு இருக்கிறத பார்க்குறேன். நான் கிறிஸ்தவங்களை சொல்லிட்டு இருக்கிறேன், மற்றவங்களை பற்றி சொல்ல. மற்றவங்க மேலேயே கண்ணு, அடுத்தவங்க மேலேயே கண்ணு, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே மாம்சமாக இருக்கிறீர்கள் என்கிறதான அந்த வேதவசனத்திற்கு எதிராக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சரி செய்து கொள்ள வேண்டிய விஷயம். உங்கள் ஆத்துமா
உங்களுடைய கெவியாவை சரியாக இயக்கவில்லை, கெவியா சரியாக உங்கள் மூளையை இயக்கவில்லை, மூளை சரியாக இயங்கப்படாதனால சரியாக அது நியூரோ டிரான்ஸ்மிட்டரை சுரக்கவில்லை, அந்த சுரந்த பகுதிகள் மூளையின் அந்த 12 பகுதிகளை சரியாக இயக்கவில்லை. எனவே அட்டென்ஷன் வேற பக்கம் போகுது, வேற யாரை பார்த்தா அழகா தெரியுது, வேற யாரை பார்த்தா ஹேண்ட்ஸமா தெரியுது, வேற யாரை பார்த்தா ஒரு அட்ராக்ஷனா இருக்கு, அவன் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குமேன்ற மாதிரி இருக்கு, நான் தப்பா கல்யாணம் பண்ணிட்டேன்ற மாதிரி ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இங்கே தான் நடக்குது. கவனமா கேட்டுக்கொள்ளணும். அடுத்தது சோஷியல் காக்னிஷன் சொல்லுவோம், சமூக அறிவாற்றல், சமூக அறித்திறன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோஷியல்னா 2 பேருக்கும் இணையான விஷயம். அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஸ் இன்டென்ஷன், தன்னுடைய இணையினுடைய நோக்கங்களை புரிந்து கொள்வது, குறிப்பறிந்து புரிந்து கொள்வது, குறிப்பறிந்து உணர்ந்து கொள்வது. அப்படின்னா இவர் கண்ணை காமிச்சாலும் அந்த அம்மா கரெக்டாக செய்வாங்க, அந்த அம்மா கண்ணை காமிச்சா இவர் கரெக்டாக அப்படி பண்ணுவார். பார்த்துருக்கீங்களா? கண்ணா செய்வதில் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வீட்டில் எல்லாம் நடத்திடுவாங்க. நம்ம வீட்டுக்கு போயிருப்போம், நமக்கு என்ன வேணும் என்ன கொடுக்கணுன்றது இந்த அம்மா கண்ணிலே காமிக்கும், அந்த ஐயா கண்ணிலே வாங்கிட்டு வந்து வச்சிருவாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நமக்கு முன்னால் எல்லாம் இருக்கும். எப்படா இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால் கண்ணசைவிலே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அவரும் என்ன பண்ணிட்டாரு, அந்த கண்ணசைவை புரிஞ்சு அவர் செஞ்சுட்டாரு. சரியா? அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் இன்டென்ஷன், தன்னுடைய இணையினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுதல். இந்த 4 விஷயங்கள் மிக மிக முக்கியமானது. ஹைட்டன் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், பாடி இமேஜ், செல்ஃப் ரெப்ரசன்டேஷன், அட்டென்ஷன், சோஷியல் காக்னிஷன். சரியா? மறுபடியும் சொல்றேன். பாடி இமேஜ், செல்ஃப் ரெப்ரசன்டேஷன், அட்டென்ஷன், சோஷியல் காக்னிஷன் என்கிறதான இந்த 4 விஷயங்கள். இதுதான் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்பதற்கான வசனத்திற்கான முக்கியமான விளக்கம். மற்றதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் அப்புறம். திருமண உறவின் நோக்கம் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல முக்கியமான விஷயம் இதுதான். அதுக்கப்புறம் பழகி பெறுகிறது, அதுக்கப்புறம் ஆளுகை செய்வது, அதெல்லாம் இருக்கு. இருவருக்குமான இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த 4 விஷயங்கள்ல தான் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அது சுரக்கப்பட வேண்டும். அதற்கு ஆத்துமா கெவியாவை என்ன பண்ணணும், தூண்டணும். கெவியா என்ன பண்ணணும், சரீரத்தை தூண்டணும். சரீரம் அப்படி தூண்டப்பட்டுச்சுன்னா அந்த 5 நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சுரக்கும். அது மூளையில் இருக்கிற அந்த 12 பகுதிகளை அது என்ன பண்ணும், இயக்கும். அப்படி இயக்கும் பொழுது இந்த 4 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இன்றைக்கு ஒரு சுய பரிசோதனை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில, என்னோட திருமண வாழ்க்கையில நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேனா, இது என் வாழ்க்கையில் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறதா என்பதை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் இணையிடம் நீங்கள் எவ்விதமாக நடந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை ஆவிக்குரிய உலகத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். வெளியே எங்க போனாலும் இந்த வகுப்பு கிடைக்கவே கிடைக்காது. எனவே இந்த வகுப்புல கற்றுக்கொள்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இது உங்களுக்கான செய்தி அல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ ஜனங்களை நாம் உருவாக்க வேண்டும். தேவ ஜனங்களை நாம் உருவாக்க வேண்டும். எதிர்கால தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு கடினமாக கஷ்டப்பட்டு போராடி உங்களுக்காக இந்த வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கானதும் அதே போல எதிர்கால சந்ததிக்குமான ஒரு முக்கியமான செய்தி. அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்கிறதான இந்த முக்கியமான விஷயத்தை புரிந்திருப்பீர்கள். புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்தலாம். ஆத்மாவின் குணாதிசயங்கள் கெவியாவின் உணர்ச்சி மூலமாக சரீரத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றன. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஆத்மாவின் குணாதிசயங்கள் கெவியாவின் உணர்ச்சிகள் மூலமாக சரீரத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றன. கெவியா ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டரை தூண்டி சுரக்க வைக்க முடியும். கெவியா தான் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டரை சுரக்க வைக்கிறது, தூண்டி சுரக்க வைக்கிறது. அந்த சுரப்பிகள் தான், அந்த சுரப்பிலிருந்து வருகிறதான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்கிறதான அந்த கெமிக்கல், அந்த மெசஞ்சர்ஸ் தான் என்ன பண்ணுது, சரீரத்தின் அவயவங்களிலே உணர்வுகளை, உணர்ச்சிகளை அது வெளிப்படுத்த செய்கிறது. அதன் மூலமாக சரீரம் தன்னை வெளிப்படுத்துகிறது. சரீரத்தின் மூலமாக ஆத்மா தன்னை வெளிப்படுத்துகிறது. கெவியா சரீரத்தின் மூலமாக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பான முக்கியமான விஷயங்கள். ஆத்மாவுக்கு குணாதிசயங்கள், கெவியாவுக்கு உணர்ச்சிகள்,
சரீரத்திற்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள், அதை வெளிப்படுத்துவதற்கான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள். இந்த இணைப்பை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இது முக்கியமான கவனிக்க வேண்டிய காரியம். இது அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த வகுப்புல இன்னும் இதற்கான அதிக காரியங்களை நான் சொல்லித் தருவதற்கு பிரயாசப்படுகிறேன். இந்த வகுப்புகளை தயார் செய்வதற்கே ரொம்ப கடினமாக இருந்தது. ஆனாலும் என்னால் முடிந்த அளவிற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். புரியாதவர்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பாராக, ஆழங்களுக்குள்ளாக உங்களை கொண்டு செல்வாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் கூட இருப்பதாக. ஆமென். God bless you.